டியோக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொழும்பில் மக்களை ஏமாற்றும் கர்ப்பிணி பெண்கள், போலீசார் விடுத்துள்ள எச்சரிக்கை. சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு நீதவான் வழங்கிய அறிவுரை. ஜாலில் உள்ள பகுதி ஒன்றில் கிணற்றில் இருந்து மீட்கப்பட்ட பெண்ணின் சடலம். இன்றைய வானிலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை அண்டிய இடங்களில் பெண்கள் கர்ப்பம் தரித்தது போல் நடித்து மக்களை ஏமாற்றி யாசகம் செய்வதாக கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் கொழும்பு பாணந்துறை பகுதியில் நேற்றைய தினம் காலை குறித்த பகுதியில் பாணந்துறை தெற்கு போலீசாரால் பெண்ணொருவர் நேற்றைய தினம் காலை அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலே சுற்றி வளைப்பினை மேற்கொண்டு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் 2 வருடங்களாக தொடர்ச்சியாக கர்ப்பம் தரிப்பது போல் நடித்து வந்துள்ளதை அடுத்து குறித்த பெண் தொடர்பில் தெரிந்தவர்கள் அப்பகுதியில் உள்ள போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டினை மேற்கொண்டுள்ளனர். எனினும் குறித்த பெண் கர்ப்பம் தரித்தது போல் நடித்து யாசகம் பெற்று வருவதாகவும் அதன் அடிப்படையிலே கைது செய்யப்பட்ட பெண்ணிடம் விசாரணைகளை மேற்கொண்ட போது குறித்த பெண் இவ்வாறு வேடம் தரித்து யாசகம் செய்து வந்துள்ளதாகவும் மேலும் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்துள்ளதாகவும் விசாரணைகளை மேற்கொண்ட போதே தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட பெண்ணிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டதன் பின்னதாக நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் நடவடிக்கைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருவதாகவும் ஆகவே இந்த சம்பவம் தொடர்பில் தெரிந்தவர்கள் உடனடியாக தெரியாதவர்களுக்கு தெரியப்படுத்தி பொதுமக்களை இந்த செயற்பாட்டில் இருந்து பாதுகாக்குமாறும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் போலீசார் பொதுமக்களுக்கு தெரிவித்துள்ளனர். தடுப்பு காவலில் உள்ள சந்தேக நபர்களை விலங்குகள் போன்று நடத்துவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று கொழும்பு மேலதிக நீதவான் அமரசேன சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி உள்ளார். மேலும் திறந்த நீதிமன்றத்திற்கு சந்தேக நபர்களை அழைத்து செல்லும் போது அவர்களை ஒன்றாக சங்கிலியால் பிணைக்கப்பட்டு அழைத்து செல்வதையும் தடுத்து கொள்ள வேண்டும் என்றும் தடுப்பு காவலில் இருக்கின்ற சந்தேக நபர்கள் மனிதர்கள் என்றும் அவர்களுடன் கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவ்வாறான சந்தேக நபர்கள் இவ்வாறான தகுதி உடையவர்கள் என்று சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு நீதவான் அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மேலும் அவர் இந்த விடயம் குறித்து தெரிவிக்கையில் நேற்றைய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு சந்தேக நபர்கள் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு அழைத்து வருவதை நேரடியாக பார்த்த பின்னே இவ்வாறு அவர்களை நடத்துவது தவறான ஒரு செயற்பாடு ஆகும் என்றும் ஆகவே சந்தேக நபர்களை சங்கிலியால் பிணைத்து நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்து அனுமதிப்பதை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும் அவ்வாறான செயற்பாடுகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் சில சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்ற நீதிபதி இந்த விடயத்தினை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆகவே தடுப்பு காவலில் உள்ள சந்தேக நபர்களை முறையான செயற்பாட்டின் அடிப்படையில் அவர்களுக்கான தண்டனையை வழங்க வேண்டும் என்றும் அவர்களை ஒரு விலங்குகள் போன்று நடத்த முடியாது என்றும் அவர் இவ்வாறான விடயங்களை எடுத்து கூறும் விதமாக நேரால் கண்ட சில விடயங்களையும் பகிர்ந்து கொண்டுள்ளார். இந்த செயற்பாடுகளை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு அவர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் உள்ள வயல் கிணறு ஒன்றில் இருந்து பெண் ஒருவருடைய சடலம் மீட்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த பகுதியில் வயலினை பார்ப்பதற்காக சென்ற சிலர் அங்குள்ள கிணறு ஒன்றில் பெண் ஒருவருடைய சடலம் இருப்பதாக காவல்துறையினருக்கு முறைப்பாட்டினை மேற்கொண்டதை அடுத்து விரைந்து செயற்பட்ட காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து பார்த்த வேளை குறித்த வயல் கிணறில் வயோதிப பெண் ஒருவருடைய சடலம் மிதப்பதை அறிந்து உடனடியாக குறித்த சடலத்தினை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதை அடுத்து இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஓவா மாகாணங்களில் மழை பெய்வதற்கான சாத்தியம் குறைவடைந்து சென்றுள்ளதாகவும் இன்று முதல் இவ்வாறான செயற்பாடு இடம்பெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவா மற்றும் மத்திய மாகாணங்களில் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்வதற்கான சாத்தியம் இருப்பதாகவும் குறைந்த அளவு மழை வீழ்ச்சியே பெய்வதற்கான சாத்தியம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்றும் வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதற்கான சாத்தியம் நிலவுவதாகவும் இந்த செயற்பாடுகளின் மத்தியில்
பொதுமக்கள் தங்களை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை முன்கூட்டியே செயற்படுத்தி வைத்திருக்க வேண்டும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tamil24/7.com எனும் இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.